ஜீவா இங்க வாடா. இவ பேசினதெல்லாம் கேட்டல? சத்திரவன் சொல்றா, முதல்ல இவளை எங்கேயாவது கூட்டிட்டு போ. நான் சொல்றது கேளு, வா. ஜீவா வெளிய போத யாராவது பாத்திர போறாங்க, முதல்ல இவளை கூட்டிட்டு போ. அண்ணனுக்கு தெரிஞ்சா? நீ எதுவும் பேசாத ஜீவா, உங்க அண்ணனை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ முதல்ல இவளை கூட்டிட்டு போ. ஐயோ நானாத பையன் பொண்ணு கூட்டிட்டு ஓடுறானே. எந்திரிங்கயா, அவனுங்களை போய் புடிங்கயா. இந்த சண்டாளி எங்க யார் போய் பாருங்க. சூர்யா பரமா நம்ம போய்யா. ஐயோ நான் என்னத்த பண்ணுவேன், அவங்க போய் புடிங்கறேன். போச்சு, எல்லாம் போச்சு. என் பொண்ணோட வாழ்க்கையே நாசமா போச்சே. சண்டாளி, என் பெத்த வயிறு பத்தி எரியுதுடி. என் வயிறு எரியற மாதிரி உன் குடும்பமே எரிஞ்சு மண்ணோட மண்ணா சாம்பலா போகும். என்ன பொலம்ப விட்டுட்டியேடி பாவி, என்ன பொலம்ப விட்டுட்டியே. இதோ வரான் பாரு, வரான். ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி வரான். என் குடும்ப மானத்தை வாங்கணும்னு எத்தனை நாளா கங்கணம் கட்டிட்டு இருந்தீங்க. என் தங்கத்தை எவனோ ஒரு தருதல பயலோட அனுப்பி எங்களை கேவலப்படுத்திட்டீங்களடா. ஐயா சூர்யா, இனிமே நீ இந்த ஊர்ல எப்படியா தலை நிமிர்ந்து நடக்க போற? என்ன மச்சான் பிரச்சனை? அம்மா ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க? நம்ம மோசம் போயிட்டு மச்சான். என்ன சொல்றீங்க? நீ யார தம்பி தம்பின்னு வளர்த்தியோ அந்த அனாதை பையன் நம்ம வீட்டு பொண்ணு காவியாவை எடுத்து ஓடி போயிட்டான். கல்யாணம் நின்னு போச்சு மச்சான். என்ன சொல்றீங்க மச்சான்? கல்யாணம் நின்னு போச்சு. யோ, ரெண்டு பேர்த்தையும் பத்திரமா அனுப்பி வச்சுட்டு ஒண்ணு தெரியாம பாவலா பண்றீங்களா? கல்யாணமே பாலா போச்சு. அப்புறம் பாலை என்ன பாலை? இல்ல மாமா, எனக்கு எதுவுமே தெரியாது. யோ, மச்சான் மாமான்னு உறவு கொண்டாடாத. அன்னைக்கு ஏதோ தெரியாத நம்ம மேல கை வச்சிட்டேன், அதுக்காக என்ன பழி வேண்டியல. ஆனா என்ன முடியா? மாப்பிள்ள என்னைய பாவம் பண்ணாரு. மாப்பிள்ள உலகத்திலேயே ஒருத்தன் நண்பனை முன்னாடியே சுத்தி இருந்தீல, பெஸ்டா மாதிரி ஆப்பு. என் மாப்பிள்ள என்னைய தப்பு பண்ணா, 4 பேருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்க முடியாம பாட்டியா? உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? யோ, எவனோ ஒரு அனாதை பையன் அவளை எடுத்துட்டு ஓடுனதுக்கு என் மச்சான் ஆளாடு கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க. என் மச்சானுக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா? இருக்குடா, சம்பந்தம் இருக்கு. என் பொண்ணு அனுப்பி வச்சது என் கண்ணால பார்த்தேன். எல்லாரும் பேசுறத வச்சு பார்க்கும்போது இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு எனக்கு தெரியுது. அதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுடா. சூர்யா, என்ன நம்புடா, என்ன நம்புடா. உன்னை நம்பி தாண்டா இப்படி ஏமாந்து உட்கார்ந்திருக்கேன். ஏண்டா நீ சொல்லித்தானே இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம். என் தங்கச்சி அவன் மேல ஆசை வச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் அந்த கல்யாணத்தை நடத்திருப்பேன் இல்ல? இப்படி ஒண்ணு சொல்லாம அவங்கள அனுப்பி வச்சு இத்தனை பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டல. இதுக்கு பதிலா என்ன கொண்டு இருக்கலாம். அப்படிலாம் சொல்லாதடா, சத்தியமா சொல்றேன். எனக்கு எதுவுமே தெரியாதுடா சூர்யா. எதுடா தெரியாதுன்ற? எது தெரியாதுன்ற? உன் பொண்டாட்டிக்கு தெரியாமல திருட்டுத்தனமா அவங்க அனுப்பி வச்சாங்க. கேளுடா, கேளவள. திவ்யா, சூர்யா சொல்றதெல்லாம் உண்மையா? நீதான் அவங்களை அனுப்பி வச்சியா? ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க கூடாது. போடா வெளியே. சூர்யா, என்ன அப்படி கூப்பிடாத. போ, போயா வெளியே. சூர்யா, உன் முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கல. போ வெளியே. சூர்யா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் நட்பு மட்டும் வேண்டாயா? நில்றா. இன்னைக்கு என் தங்கச்சி உன் வீட்டு வேலைக்காரன் கூட அனுப்பி வச்சேன்ல, நாளைக்கு இவ வளர்ந்த ஆளாகி எவன் கூடயாவது அனுப்பி வைக்க மாட்டேன்னு என்னடா நிச்சயம்? சூர்யா, இவ என் பொண்ணு. சூர்யா சொல்ற எனக்கு எதுவும் தெரியாதுடா. சூர்யா, சூர்யா, சூர்யா வேண்டாம். சூர்யா,
பிரிச்சிட்டிய. என் நண்பனை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டிய. எனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து எல்லாமே அவதான் நம்பிக்கை வச்சிருந்தேன். மோசம் போயிட்டேன். எனக்கு விசுவாசம் இருப்பான்னு நினைச்சு ஒருத்தரை வளர்த்தேன். அவன் எனக்கு துரோகம் பட்டு போயிட்டான். உயிருக்கு உயிரான என் நண்பன் என் நட்பே வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போயிட்டான். என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியலையா? என்னையா நடக்குது? என்னங்க, நான் எதுக்காக சென்னை? நீ எதுவும் பேச வேண்டாம். நீதானே அவங்களை அனுப்பி வச்ச. எல்லாருக்கும் முன்னாடி என் நண்பனை தலைகுனிய வச்சது நீதானே. நம்ம குடும்பம், மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் போனதுக்கு காரணம் நீதானே. அவன் மனசுல எவ்வளவு வேதனை வச்சிருந்தா என்ன பார்த்து அப்படி ஒரு வார்த்தை கேட்டிருப்பான். இன்னைக்கு என் தங்கச்சி அனுப்பி வச்ச, நாளைக்கு என் மகளையே அனுப்பி வைக்க கேட்டான். அந்த ஒரு வார்த்தை போதும் வாழ்நாள் முழுது நான் வந்து சாகிறதுக்கு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னத்த கேக்குறது? இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன செத்து போயிருவேன். செத்து போயிருவேன். மாமாவை அப்பாவோட போட்டோவை உடைக்க வேணாம்னு சொல்லுங்க ஆண்டி. அப்பாவோட போட்டோவை உடைக்க வேணாம்னு சொல்லுங்க ஆண்டி. மாமா மாமா அப்பாவோட போட்டோ கேட்காதீங்க மாமா. அப்பாவோட போட்டோ கேட்காதீங்க மாமா. எவன் உங்க அப்பா? இவனாடி உங்க அப்பா? இவன் தாண்டி குத்து கல்லாட்ட உட்கார்ந்துருக்கானே. இவன் தாண்டி உங்க அப்பா? இதான் எங்க அப்பா. போட்டனா சரி, வாய மூடு. கேட்டியா? உன் பொண்ணு சொல்றத கேட்டியா? நீ பெத்த பொண்ணு உன்னை அப்பேன்னு கூப்பிட மாட்டேங்குது. இதுக்குதான் அன்னைக்கே அடிச்சுக்கிட்டேன். குழந்தைய தத்து கொடுக்காத கேட்டியாடா? 8 புள்ளைய எவனுக்கு கொடுத்தாலும் ஒரு புள்ளைய கூட தத்து கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. எவன் என் பேச்ச கேட்டா? பெத்த பொண்ணு தார வத்து கொடுக்குற நேரத்துல அந்த பாவிங்க நல்லா இருக்க மாட்டாங்கடா. அந்த பாவிங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. அப்பனா அப்ப அப்பா உங்க கோவெல்லாம் தீந்துருச்சா? இல்ல திருவண்ண ஞாபகார்த்தமா இருந்தா எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிட்டீங்க. என்ன பண்ண போறீங்க? அவர் உங்களுக்காக பார்த்த பொண்ணு தானே நானு. அதான் கேட்டேன். என் பையனுக்கு கல்யாணம் நடந்ததுன்னா நைஸா உள்ள போந்து அவனுக்கு 2 வெட்டி உள்ளான்னு பார்த்தேன். நீ ஆசைப்பட்டபடி அவனுக்கு 2 பேர் பிரிஞ்சிட்டானுங்க. ஆனா என் பையன் ஆசைப்பட்டபடி அவனுக்கு கல்யாணம் நடக்கலையே. நான் விட மாட்டேன்ப்பா, விட மாட்டேன். அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவன் தலைய வெட்டியாவது காவியா தூக்கிட்டு வருவேன். தூக்கிட்டு வந்து வாயில ஏதாவது கெட்ட வார்த்தை வரப்போகுது. பரமா, ஒரு சந்தோஷம் கிடைக்கணும்னா இன்னொரு சந்தோஷத்தை இழந்துதான் ஆகணும். சேர்ந்து இருந்து அவங்க 2 பேரும் பிரிஞ்சது சந்தோஷம்ங்கறியா? இவங்க 2 பேரும் சேர முடியாத சந்தோஷம்ங்கறியா? எதை சந்தோஷம்ங்கற? ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. மிஸ்டர் சூர்யா சொல்லித்தான் நான் பார்ட்னர்ஷிப்பே பிரிச்சேன். ஆஸ் அ லாயரா என்ன செய்யணுமோ அதைத்தான் நான் செஞ்சிருக்கேன். ஐ ஃபீல் வெரி சாரி சார். நீங்க சார் ஃபீல் பண்றீங்க? அவன் தான் வெட்டு 1 துண்டு 2 ஆக்கிட்டானே. இனிமே அவன் சங்காத்தமும் உனக்கு வேண்டாம்ப்பா. நீங்க எடுத்துட்டு போங்க. ஐயா, வீட்ல இருந்து இதையும் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. நம்ம பிரியா பாப்பா 3 நாளா சாப்பிடவே இல்லைங்கயா. அப்பா அப்பான்னு எப்பயுமே அழுதுட்டு இருக்கு. நீங்க வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தினா நல்லா இருக்கும். எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டான். திருப்பி கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது இருக்கா மச்சான்? திருப்பி கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட என்னப்பா இருக்கு? இருக்கு மச்சான். அவனுக்காக கொடுக்க என் உயிர் இருக்கு. கொடுத்துட்டு போ. உயிர் தானே? இனிமே எதுக்கு? எத்தனை வருஷம் பழக்கம்? 5 நிமிஷத்துல அத்துட்டு போயிட்டான்ல. 10 பேருக்கு முன்னால உன்னை நிக்க வச்சு அவமானப்படுத்தினால. அன்னைக்கு பச்சை புள்ள கதற கையை பிடிச்சி தரத்தரன்னு எடுத்துட்டு போனான்ல. இன்னைக்கு அந்த புள்ளைக்காக வாங்கி கொடுத்த துணிமணிகள் கூட கொடுத்து அனுப்பியிருக்கான். அவன்லாம் மனுஷனா ஐயா? புருஷன் செத்தா அவனுக்காக பொண்டாட்டி கூட இந்த காலத்துல சாகிறது இல்ல. அவனுக்காக இவர் பெருசா உயிரை கொடுக்குறாரா? உயிரை ஜோ, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை எல்லாம் உயிரோட விட்டு வைக்கிறேன். தங்கச்சி செத்த அக்கா சாகிறதுல, தம்பி செத்த அண்ணா சாகிறதுல
புள்ள செத்தா அப்ப சாகிறதுல, ஆனா என் நண்பன் செத்தா நான் சாவேன். நான் சாவேன். நான் அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணும். இந்த ஊறுவா சாப்பிடு. நீ சாப்பிட்ட உடனே நான் கூட்டிட்டு போறேன். சாப்பிடுமா. இல்ல, நீ போய் சொல்ற. இல்லம்மா, என் செல்லல, என் கண்ணல்ல. இந்த ஊறுவா சாப்பிடுமா. நான் கூட்டிட்டு போறேம்மா உன்னை. போய் சொல்ற, நீ என்ன கூட்டு போக மாட்ட. நான் இல்லடா, சாப்பிட மாட்டேன், நிஜமா போ. சொல்றேன்டா. அப்பா வாங்கப்பா, நம்ம வீட்டுக்கு போவோம். நான் அம்மாவை பார்க்கணும். கூட்டிட்டு போ. அழாதம்மா. நீ முதல்ல சாப்பிடு. நான் இங்க சாப்பிட மாட்டேன். என்ன அம்மா கிட்ட கூட்டிட்டு போப்பா. அப்படிலாம் சொல்லாதடா பிரியா கண்ணு. இது உன் வீடுமா, நீ இங்கதான் இருக்கணும். நான் உன் கூட தான் வருவேன். எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. பிரியா, நான் இல்லம்மா. உன் அப்பா நான் இல்ல, அவருதான் உன் அப்பா. இவங்கதான் உன் அம்மா. போதும் போதும், நீ சொல்லி நாங்க வாழ்ந்ததெல்லாம் போதும். எங்க பிள்ளைக்கு என்ன சொல்லி வளர்க்கணும்னு எங்களுக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏய், வேண்டாம் வேண்டாம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.